விநாயகர் ஏன் எலி மீது சவாரி செய்கிறார் தெரியுமா? ஒரு நாள் பரலோகத்தில் ஒரு கர்வம் நிறைந்த ஸ்ரீமுகன் என்ற அசுரன் இருந்தான். அவன் மிகவும் புத்திசாலி, ஆனால் ஆணவம் கொண்டவன். அவன் தவம் செய்து பிரம்மாவிடம் ஒரு வரம் கேட்டான். என்னை யாராலும் வெல்ல முடியாது, யாரும் என்னை கட்டுப்படுத்த முடியாது. இவ்வரத்தை பெற்றவுடன் அவன் உலகத்தையே பயமுறுத்த ஆரம்பித்தான். அவனை கண்டு தேவர்கள் அஞ்சினார்கள். ஒரு நாள் ஸ்ரீமுகன் கோபத்தில் ஒரு ரிஷியின் ஆசிரமத்தை அழிக்க முயன்றான். அந்த ரிஷி அவனை சாபமிடுகிறார். நீ இனிமேல் மூஷிகன், எலி ஆகி நிலத்தில் கிடந்து உண்ணும் பாமரமாக வாழ்வாய். அந்த ஸ்ரீமுகன் உடனே பெரிய மூஷிகனாக மாறிவிடுகிறான். ஆனால் அவன் அசுர சக்தியை இழக்கவில்லை. அவன் மிகவும் பெரிய, கொடிய, கட்டுப்படுத்த முடியாத அதிபெரிய எலியாக பயங்கரமாக உருவெடுக்கிறான். அவன் கோயில்களையும் வீடுகளையும் சிதைத்தான். தேவர்கள், மாந்தர்கள் அனைவரும் அவனை அடக்க முடியாமல் அஞ்சினர். அப்பொழுது அவர்கள் போய் விநாயகரிடம் முறையிட்டனர். தயவு செய்து இந்த மூஷிகனை அடக்கியருளும்.